அன்பு தமிழ் சொந்தங்கள் வணக்கம். இந்த காணொலி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 ஜூலை 5ஆம் தேதி இன்றைக்கி கரும்புலிகள் நினைவு தினம். இன்றைக்கி 5ஆம் தேதி வந்து இங்கே பெங்களூரில் வந்து திருவள்ளுவர் மாநாடுன்னு சொல்லி 7வது மாநாடுன்னு சொல்லி ஒரு சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற அந்த கல்லூரி வளாகத்தில் வச்சு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறாங்க. அப்போது என்கிட்ட தகவல் கடத்தினவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறாங்க, இந்த நிகழ்ச்சியில் வந்து ஐயா மாசோ விக்டர் மற்றும் ஐயா அறிஞர் குணா ஐயா வந்து கலந்துக்கிறதா தகவல் சொல்லியிருந்தாங்க. சரி, நான் ஏற்கனவே அவங்கள நேரில் சந்தித்து நிறைய கலந்துரையாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. சரி, அப்போ அதை நேரில் போய் மேலும் அங்கே கர்நாடகாவில் தமிழர்களோட நிலைமை குறித்து ஆய்வு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவரை தான் தெரியுது, அந்த நிகழ்ச்சி வந்து கர்நாடக வாழ் தமிழர்களும் மற்றும் இங்கே உள்ள கன்னட அமைப்புகளால் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்படுது. வெறும் திருவள்ளுவர் மாநாடு மட்டும் இல்லை, இது வந்து கன்னட தமிழர்கள் இணைந்து நடத்தும் திருவள்ளுவர் மாநாடு ஒருங்கிணைப்பு குழு மாதிரி. இங்கே பார்த்தா இங்கே நிகழ்ச்சியில் வந்து தமிழர்களோட மிகுதியாக வந்து கன்னடர்கள் இருந்தாங்க. நான் என்ன பண்ணுறது சொல்லி தெரில, இது திருவள்ளுவர் மாநாடு அப்படிங்கிற ஒரு எண்ணம். சரி வந்ததுக்கு இந்த அமைப்புகள்கிட்ட சின்னதாக கலந்துரையாடிட்டு வேறு ஐயா அறிஞர் குணாவையும் ஐயாவை நேரில் சந்திக்க வேண்டியிருக்கு. சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டுருக்கோம். அதனால் வந்ததுமே வந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பை பார்த்ததுமே மனசுக்கு ஒரு நிறைவான இதாக இல்லை. இப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து கன்னட தமிழர்கள் ஒருங்கிணைப்பு மாநாடு நிகழ்ச்சின்னு சொல்லி நடத்திருந்தால் கூட நம்ம வந்து அதில் கலந்துக்கிட்டதுலேயே நம்மளுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இருந்திருக்காது. ஆனால் இது வந்து திருவள்ளுவர் மாநாடுன்னு சொல்லி பேரில் நடக்கக்கூடிய மாநாட்டில் வந்து கன்னடர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது வந்து கொஞ்சம் மனசு ஏற்றுக்க மறுக்குது. அதனால் பெரும்பாலும் நிகழ்ச்சியில் ஒரு பெரிய மனநிறைவோடு நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியல. அதனால் ஐயா குணாவை பார்க்குறதுக்காண்டி காத்திருக்கோம். மதியம் வந்து ஐயா குணாவை நேரில் போய் சந்திக்கலாம்னு சொல்லி மகிழ்ச்சி. நன்றி.